Daily. Taste the Daily. நான் கேட்கிறேன் திமுக காரன் இங்க யாராவது இருந்தா நீ புள்ள வரத்தை சொல்லு. இங்க 2 அமைச்சர் இருக்கீங்களே என்ன சொல்லுங்க. மதுரைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? மதுரையில துணை மாவட்ட ஆட்சியாளர்களும் கட்டி கொடுத்துருக்கோம். நமக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொடிசி அரங்கம் போல ஒரு பெரிய அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம். இத்தனையும் செஞ்சிருக்கோம். இது போக இதெல்லாம் மதுரைக்கு மட்டும். இது மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், மெட்ராஸ், இனி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு நிதி போயிருக்கும். இது பூரா மக்களுக்கு வருவாய் திரும்ப கிடைக்க இருக்கிறது. அதனால்தான். ஆனா அந்த 3,76,000 கோடியில இந்த அரசாங்கம் என்ன செய்யும்? மதுரைக்கு எடுத்துக்கங்க. நான் மதுரைக்கு மட்டும் கேட்கிறேன். மதுரையில அவங்க அப்பா பேருக்கு 214 கோடிக்கு நூலகம். என்னங்க பயன்? யாருக்கு பயன் கிடைக்கும்? யாருக்கு அதுக்கு நன்மை கிடைக்குது? 214 கோடி ரூபாய். அப்புறம் ஏறு தழுவுது 40 கோடியில. இதை தவிர என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க மக்கள் பயன் தரக்கூடிய ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? மக்களுக்கான திட்டங்களை கொடுக்குறீங்களா? தமிழ்நாட்டில் நாங்க கொண்டு வந்தோமே எங்க திட்டத்தை போல் நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? வளர்ச்சி ஏற்பட்டது. எங்க காலத்துல மிகப்பெரிய புயல் ஏற்பட்டது. அத்தனை சமாளித்தோமே. இதுல பொங்கல் தொகுப்பு 2,500 ரூபாய். நீ 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒரு 1,000 ரூபாய் கொடுக்கணும்ல. 2022 இவங்களுடைய பண்டவாளம் தண்டவாளத்துல ஏற்றிட்டாங்க. உடனே பொங்கல் மக்கள் எல்லாம் நினைச்சுட்டு இருந்தாங்க 5,000 கொடுக்க சொன்ன ஸ்டாலின் நமக்கு நிச்சயமா 5,000 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைச்சாங்க. ஒழுங்குன வெள்ளத்தை தான் கொடுத்தாங்க. சரி, இந்த பொங்கலுக்கு என்ன கொடுத்திருக்க? வெறும் தொகுப்பு 32 லட்சம் பேர் வாங்கல. இனி அப்படி இருந்து என்ன செஞ்சிருக்கீங்க? ஒன்னும் செய்யல. இப்ப இதையெல்லாம் விட்டுங்க. இந்த முல்லை நகர் இருக்குங்க. இந்த முல்லை நகர் இந்த மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அத பாத்தீங்கன்னா கட்டணம் கட்டி கொடுக்கறோம்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்க. குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. பலருக்கு பட்டா போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க போராடி தான் நிறுத்திருக்கோம். இந்த ஆட்சியில என்ன செஞ்சிருக்கு? இது போக நம்ம ஆட்சியில குடிமராமத்து பணி 1,000 கோடி ரூபாய் குடிமராமத்து பணி கொண்டு வந்து செயல்படுத்திருக்கோம். நீர்நிலைகளை வலுப்படுத்திருக்கோம். தடுப்பணை வலுப்படுத்தியிருக்கோம். இத்தனை செஞ்சிருக்கோம். நீ என்ன செஞ்ச? இந்த ஆட்சியில ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு கேட்டா இன்னைக்கு விளம்பரத்துக்கு மட்டும் இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியில அப்பாவுடைய பேருக்காக, உங்க அப்பாவுடைய கலைஞர் பேருக்காக பாத்தீங்கன்னா வரிப்பணமாக மட்டும் விளம்பர வரியாக மட்டும் இந்த ஸ்டாலின் 100 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 4 ஆண்டுகள தமிழக மக்கள் இந்த ஆட்சியில இவங்க செஞ்சது சென்னை ஓமந்தூர் அரசன தோட்டத்துல 1.70 கோடி ரூபாயில இன்னைக்கு பார்த்தா கருணாநிதி சிலை. இது அரசு செய்யணுமா? சரி, அவருடைய நினைவிடத்தை 80 கோடி ரூபாய் செலவு இன்னைக்கு அவருடைய நினைவிடத்தை கட்டியிருக்கு. இனி கடல்ல பேனா வைக்க போறோம்ன்ற எளிதாக பேனா வைக்கிறதுக்கு என்னத்துக்கு 80 கோடி தேவையா? மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி எல்லாம் செலவு செய்கிற இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புனதுதான் எல்லாருடைய எண்ணம். 481 கோடியில முட்டுக்காட்டுல ஒரு கருணாநிதி பேரு பன்னாட்டு மையம் கட்ட போறாங்க. எவ்வளவு பாருங்க. இதுக்கு பூராமே இவர் மகன் உதயநிதி 44 கோடி ரூபாயில கார் ரேஸ் வைக்கிறார். ஏன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க வக்கு இல்ல, உங்களுக்கு அந்த திறன் இல்ல, ஏன்னா மனம் இல்ல. ஓட்டு போட்டு ஓட்டு வாங்கி போய் சொகுசா குடும்பம் நடத்துறீங்களே. இன்னைக்கு உலகம் பூரா போறையே, பவனி வர்றையே. நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியாளர்களே என்ன செய்தி இருக்கு? உங்க ஆட்சியில என்ன செஞ்சு? வீண் ஆடம்பரம் தான். இத 3 ஆண்டுல மட்டும் எல்லா பேப்பர்லையும் கொடுத்த விளம்பரம். இதுக்கு மட்டும் 485 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் செலுத்தி. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சியில எதுவுமே செய்யாதனால இந்த பொங்கல் தொகுப்புல 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கரும்பு இது தரேன்னு சொன்னதுனால இன்னைக்கு 32 லட்சம் மக்கள் வாங்க. உனக்கு கேவலமா இல்ல? நான் இந்த துறையினுடைய 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கேன். என்னுடைய காலத்தில் அம்மா அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கும் போது
முத பாத்தீங்கன்னா 99 விழுக்காடு வாங்கினாங்க. 100 ரூபா தான் கொடுத்தாங்க. 100 ரூபா பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. அப்ப 500 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் 1000 ரூபா கொடுத்தாரு. எடப்பாடியார் வந்து 1000 ரூபா கொடுத்தார். 2500. நீ வந்ததுல இருந்து ஏதாவது செஞ்சிருக்கியா? அதான் கொடுக்கிற மனம் வேணும். இந்த ஆட்சிக்கு கொடுக்கிற மனம் இல்லை. ஆனா கடன் மட்டும் இவ்வளவு. இந்த ராமச்சந்திரன் மேல இன்னைக்கு பார்த்தாலும் 3,70,000 ரூபாய் இன்னைக்கு கடனை வச்சுட்டு போயிட்டாங்க. இது மாதிரிதான் இவங்க. இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு. இன்னும் ஓராண்டுல எவ்வளவு கடன் செலவுப்படுறோம். இதான் சொன்னாங்க தலைவர் பாட்டுல வரும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலையில் மாற்று குறையாத மன்னவை என்று போட்டிக்கும். அதை போற்றக்கூடிய வன்மை படைத்த அதனுடைய தலைவர் தான் நம் தலைவர். நம் தலைவரை எவ்வளவு வேணாலும் புகழலாம். கண் போன போக்குல கால் போகும். கண் போன போக்குலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதம் போகலாமா? அதான் நீங்க என்ன செய்யணும்? வர 2026 வருகின்ற தேர்தலில் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புங்க. நம்மளில் ஒருவர் நமக்கானவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நம்முடைய எடப்பாடியார் நமக்கான திட்டங்களை கொடுத்த 4 ஆண்டுகள் 3 வருஷம் நம்ம பிள்ளைகள் டாக்டராக படிக்க வேண்டும் என்பது நினைத்த அந்த அற்புத தலைவருக்கு நீங்க எல்லாம் முதலமைச்சர் ஆக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் கேட்டு இந்த அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த தம்பி கணேசனுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.